ரபடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். திருச்சி டு திண்டுக்கல் ரோட்ல இருக்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல். நேம் வந்து சிட்டி ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டல்ல நேத்து நைட்டு ஒரு 9 மணிக்கு ஒரு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட். ஸோ இத மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொல்றாங்க. அங்கேருந்து ஒரு டீம் வராங்க. கஷ்டப்பட்டு ஒரு 2 மணி நேரம் போராடி அங்க இருக்கக்கூடிய பேஷண்ட் கூட இருக்கக்கூடியவங்க எல்லாரையுமே, அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் எல்லாரையுமே பாதுகாப்பா வெளியில கொண்டு வராங்க. ரொம்ப சேலஞ்சா தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஐசியூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்கு. ஸோ அங்க இருந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் லேடர் மூலமா அந்த ஃபயர்ல மாட்டாம வெளியில கூப்பிட்டு வர்றது அப்படிங்கிறது அந்த ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து அந்த டீமுக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருந்திருக்கு. பட் ஓவராலா அந்த பில்டிங்ல இருந்த அது வந்து ஒரு 4 ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். அந்த பில்டிங்ல இருந்த எல்லாரையுமே பாதுகாப்பா வெளியில கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு 20-25 பேருக்கு மட்டும் சின்னதா இன்ஜூர்டு. சரி பரவாயில்ல, யாரும் உயிர் சேதம் இல்லாம எல்லாரையும் பாதுகாப்பா கூப்பிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விடுறப்போ யாரோ ஒருத்தவங்க திடீர்னு அந்த இடத்த நம்ம பார்க்கவே இல்லையே, அங்க யாராவது இருக்காங்களான்னு நமக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஃபயர் ஸ்டேஷன் டீம் வந்து அங்க போயிட்டு பாக்குறப்பதான் ஒரு பெரிய ஷாக். எப்படி இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஷாக். அங்க வந்து அத்தனை பேர் இருந்திருக்காங்க. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். திருச்சி டு திண்டுக்கல் ரோட்ல காந்தி நகர் அப்படிங்கிற இடத்த சிட்டி ஹாஸ்பிட்டல், ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல நேற்று நைட்டு 9 மணிக்கு கீழே வந்து ரிசப்ஷன், டாக்டர் ரூம் எல்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஐசியூ இருந்திருக்கு. மேல அது வந்து ஒரு 4 ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பில்டிங். ஸோ கீழே ரிசப்ஷன்ல வந்து எங்கேயோ ஒரு எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. டமால்னு ஒரு சத்தம் வந்த உடனே அங்க இருந்த சிஸ்டம், அங்க இருந்த ஒயர் எல்லாமே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க இருந்த ஸ்டாஃபுங்களே அதை அணைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. உடனடியா ஓடி போயிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருந்த அந்த எலக்ட்ரிக்கல் மெயின் சுவிட்சவே ஆஃப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஃபயர் ஸ்டேஷனுக்கும் இந்த மாதிரி ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அங்கிருந்து அவங்க வர்றதுக்குள்ள அந்த ஃபயர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்த எல்லா விஷயங்களும் எரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஐசியூ இருக்கு, அதுக்கு மேல சர்ஜரி ரூம் இருக்கு, அதுக்கு மேலதான் அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லாருமே தங்கக்கூடிய அப்படின்னு ஒரு 4 ஃப்ளோர் அந்த பில்டிங்ல இருக்கு. பட் ஃபயர் போனதுனால அவங்களால தப்பிச்சு கொஞ்சம் ஆக்டிவா இருந்தவங்க, அதை மாதிரி இருந்தவங்க எல்லாம் வெளியில வந்துட்டாங்க. பட் பேஷண்ட் இருப்பாங்க, ஐசியூல பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்கள விட்டுட்டு அவங்க ரிலேட்டிவ் எப்படி, அவங்க பையனோ அவங்க அம்மாவோ அவங்க தம்பியோ எப்படி ஒடியார முடியும்? ஸோ அதை மாதிரி உள்ள நிறைய பேர் வந்து சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து டீம் வந்து எல்லாரையுமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் போயிடுச்சு. ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து டீம் வந்து அதை அணைச்சு முடிக்கிறதுக்குள்ள ஒரு 2 மணி நேரம் ஆயிருக்கு. நம்ம எலக்ட்ரிக்கல் சம்பந்தமா ஒரு ஃபயர் ஆகுது அப்படின்னாவே அதை அணைக்கிறது, அந்த ஃபிளேம்ஸை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சான விஷயம் தான். பட் ஒரு 2 மணி நேரம் போராட்டம் நடத்தி ஃபயர் ஸ்டேஷன்லேருந்து வந்த அந்த தீயணைப்பு படை வீரர்கள் வந்து அணைச்சிட்டாங்க. அணைச்சப்போ எல்லாரையுமே காப்பாத்திட்டாங்க. 4 ஃப்ளோர்ல இருந்த எல்லாரையுமே வெளில கொண்டு வந்துட்டாங்க. சின்னதா ஒரு 20-25 பேர் வரைக்கும் சொல்றாங்க இன்ஜூர்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அவங்களெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய வேற ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ மாத்தி விட்டுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. அப்போ வந்து திடீர்னு ஃபயர் ஸ்டேஷன்ல அந்த டீம்ல இருந்த ஒரு நபர் வந்து நாம வந்து இந்த பில்டிங்ல இருந்த லிப்ட பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாரு. உடனே எல்லாருக்கும் ஒரு பதட்டம். ஏன்னா அந்த ஃபயர் ஆன உடனே எலக்ட்ரிக்கல் அந்த மெயின் சுவிட்சை போயிட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த லிஃப்ட் அப்படிங்கிறது பாதி வழியிலே நின்றுருக்கு. உடனே எல்லாருக்கும் ஒரு லிஃப்ட்டுக்குள்ள யாராவது இருந்தாங்களா, லிஃப்ட் பாதியிலே நிக்கிது, அப்பனா யாராவது உள்ள அது போயிட்டு இருந்த டைம்ல தானே இந்த பவர் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு லிஃப்ட்டை ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறாங்க. லிஃப்ட் பாதியிலே நிக்கிறதுனால ஓப்பன் பண்றதுலயும் ஒரு பெரிய கஷ்டம் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போராடி ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உள்ள 6 பேர் வந்து மயக்கமான நிலையில கிடந்திருக்காங்க. ஏன்னா அந்த ஃபயர் ஆனதுனால அந்த ஸ்மோக் அதெல்லாம் உள்ள போயிட்டு மூச்சடைச்சு போயிட்டு மயக்கமான நிலையில இருந்திருக்காங்க. உடனே அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்கிறப்போ இல்ல, அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ எல்லாருமே இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இல்ல வந்த உடனே இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இத மாதிரி லிஃப்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது பாதியில நிக்குது அப்படிங்கிற விஷயம் அங்க இருக்கக்கூடிய ஃபயர் ஸ்டேஷன்ல இருந்து வந்த அந்த டீமுக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸோ யாராவது ஞாபகப்படுத்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே அவங்கள வந்து அந்த லிஃப்ட்டை உடைச்சி அவங்கள வெளியில எடுத்திருந்தாங்க அப்படின்னா மேபி அந்த 6 பேரையுமே உயிரோட காப்பாத்திருக்கலாம். பட் எல்லாரும் அந்த பரபரப்பான சூழல்ல மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு இருந்த சூழல்ல இந்த லிஃப்ட் அப்படிங்கிற விஷயத்த மறந்தே போயிட்டாங்க. ஸோ அந்த டிலே அப்படிங்கிறது மேபி அவங்க உயிரை எடுத்திருக்கலாம். முன்கூட்டியே அவங்கள வந்து அந்த லிஃப்ட்டை உடைச்சு காப்பாத்திருந்தா, வெளியில கொண்டு வந்திருந்தா அவங்கள உயிரோட காப்பாத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்துல எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வருத்தம். எல்லாருமே ஒரு நிம்மதியா இருந்தாங்க, யாரும் இறக்கலப்பா, எல்லாரையும் வந்து பாதுகாப்பா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு இருந்த சூழல்ல
ஒரு 6 உயிர்கள் போயிருக்கு, ஒரு குழந்தை 3 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு 6 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்துல என்ன அப்படின்னா, நாம ஹாஸ்பிட்டல் எல்லாருமே போயிருப்போம். போறப்ப நிறைய ஹாஸ்பிட்டல்ல பார்த்துருப்போம். குழந்தைங்கலாம் தனியா லிஃப்ட்ல வந்து அவங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியா இருக்கும். ஒரு 5 வயசு குழந்தை 6 வயசு குழந்தைலாம் தனியா லிஃப்ட்ல போயிட்டு வர்றத ரொம்பவே விரும்புவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஹாப்பினஸா இருக்கும். அப்பா அப்பா இல்லாம நம்ம தனியா போயிட்டு வரோம் அப்படின்னு. அத மாதிரி நிறைய குழந்தைங்க வந்து லிஃப்ட்ல போயிட்டு விளையாடுறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து மொபைல் எடுக்காம, மேல பேஷண்ட் இருப்பாங்க, இதோ சின்ன கீழே மெடிக்கலுக்கு தானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுக்காம வருவாங்க. ஸோ இதே மாதிரி லிஃப்ட்ல வந்து டிராவல் பண்றவங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறப்போ, நாம லிஃப்ட்ல போறோம் அப்படின்னா கண்டிப்பா மொபைல் போனோட போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைங்களை வந்து தனியா அனுப்புறது அப்படிங்கிறது கூடவே செய்யவே கூடாத ஒரு விஷயம். இந்த மாதிரி ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துதான் லிஃப்ட் வந்து பாதியிலே நிக்கணும் அப்படின்னு கிடையாது. ஒரு லிஃப்ட்ல ஒரு பிரச்சனை, ஒரு ரிப்பேர் ஒர்க் வந்தா கூட லிஃப்ட் பாதியிலே நிக்கும். ஒரு பவர் கட் ஆகுது அப்படின்னா கூட லிஃப்ட் பாதியிலே நிக்கும். ஸோ லிஃப்ட்டை பயன்படுத்துறப்போ ரொம்ப பாதுகாப்பா பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் மெயின் போர்டை வந்து ஆஃப் பண்றோம், ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆஃப் பண்றோம் அப்படின்னா லிஃப்ட் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு, லிஃப்ட்ல யாரும் இல்லாம இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதை மாதிரி விஷயம் இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தது அப்படின்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.